குழந்தைங்களையும் நினைச்சு பாருங்க. அனைவரும் வரிசையில் நிற்குமோ, ஆர்டருக்கு எப்படி வரிசையில் நிற்குமோ அப்படி நிற்போம் எப்பவும் போல. லைன் நில்லு சாமி. செங்கப்பள்ளியிலிருந்து வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலீங்களாலும் தகவல் சொல்லுங்க. சாப்பிட்டுங்களா? சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம். சாப்பிடுறது யாரும் போகக்கூடாதுன்னா அன்பு கட்டளை இடுறாங்க. அனைவரும் சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க. இங்க ஆடுங்க, இங்க ஆடுங்க. ஆமா, லோகேஷ் மாப்பிள்ளை முன்னாடி வாங்க. அருண், செங்கப்பள்ளி கொங்கு நாடு கலைக்குழுவின் இது 3வது நிகழ்ச்சி. உங்கள் ஊரில் செல்லப்பாளையத்தில் தான் நாங்கள் முதல்ல வெளியூருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். எங்கள் ஊர்லேயும் 2 நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். முதல் நிகழ்ச்சி அரங்கேற்றம், 2வது நிகழ்ச்சி அரங்கேற்றம் மாதிரி தான். வெளியூருக்கு வந்து முதல்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணுற மறக்க முடியாத நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஆடுகளத்தை ஏற்பாடு பண்ணி, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் சிறந்தாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் முதல் வெளியூர் வந்துட்டு போனதை நாங்கள் மறக்கவே முடியாது. எங்களுடைய குழந்தைங்க தான் வந்ததையும் சொன்னாங்க. எங்களுடைய இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு போகும்போது இது ஞாபகத்தில் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வெளியூருக்கு அனுப்பிச்சுடுறோன்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் வந்து எங்களை நம்பி குழந்தைங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உங்கூருக்கார பேரில் வச்சு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை தான் அதுக்கு காரணம். இந்த ஊருக்கு பாதுகாப்பாக போயிட்டு வரலாம், பாதுகாப்பாக அந்த ஊரில் பார்த்துக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க இந்த ஊருக்குலேருந்து. அந்த நம்பிக்கையை மிகச்சிறப்பாக காப்பாற்றிக்கிறீங்க. அவங்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பெண் குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. தனியாக எங்களை நம்பி தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் எங்களையுமோ என்னை நம்பியுமோ ஆசிரியர் லோகேஷ் அவர்களை நம்பி தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. லோகேஷ் அவர்கள் கூட ஒரு நம்பியூரை சேர்ந்தவர். நாங்கள் வந்து உள்ளூரை சேர்ந்தவங்க, எங்களை நம்பி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எப்படி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வருங்க ஒரு கேட்டப்போ இந்த ஊருக்காரை பற்றி நாங்கள் விசாரிச்சுருக்குறோங்க. மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கிறாங்க. வருஷம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் சார்பாக ஆசிரியர் லோகேஷ் அவர்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு நாடு கலைக்குழு தான் நம்ம டீமு. இப்போ வந்து நம்பியூர் கலைக்குழு வந்து நம்ம சிவன் மாப்பிள்ள தான் கூப்பிட்டாப்புல. இப்போ ஆள் வந்து ஒரு நிறைய பேர் ஆடுறோம் மாமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் 2 டீம் 1 டீம் எப்படி வேணாலும் ஆடிக்கலாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் தான் வந்து சொன்னாப்புல லாஸ்ட் வருஷம் கூட நம்மளெல்லாம் ஒன்று கூடி கும்மி நடத்துனது இதெல்லாம் சொன்னாப்புல. எல்லாம் பார்த்தோம், நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தீங்க. இந்த வருஷம் அதுக்கு மேலே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் கொங்கு நாடு கலைக்குழுவின் செங்கப்பள்ளி குரூப்பில் பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் தான் முழு ஒருங்கிணைப்பாளர். அவருடைய தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைக்கி வர இயலவில்லை. அவருக்கு எங்கள் குழு சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒண்ணுமில்லைங்க, நாங்கள் ஆல்பத்திலிருந்து ஒரு ஃபோன் மட்டும் தான் பண்ண மாமங்கோட்லுக்கு. உடனே வந்து ஆடிய கொங்கு நாடு கலைக்குழு, அப்புறம் வந்து காராளன் கலைக்குழு, அப்புறம் வந்து அழகுமுருகன் கலைக்குழு, இந்த 3 கலைக்குழுக்கு வந்து நம்பியூர் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செல்லப்பம்பாளைய ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி இந்த தமிழ் கொங்கு இளைஞர் தமிழ் நட்பணி மன்றத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த கலையை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பெண்கள் அதிகமாக கற்றுட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. மற்ற கலைக்குழுவினுடைய பேர் சரியாக வரல. அதனால் பெண்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுங்க. பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்புங்க. எல்லாருமே அவங்க உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி 4 கலைகளை கற்றுக்கிட்டு எல்லாத்தோடைய ஒரு பழகிற வாய்ப்பு, மற்ற ஊருக்கு தைரியமாக போயிட்டு வருவாங்க.
ஒரு கலை அவனுடைய படிப்பினுடைய ரிலாக்ஸ்னஸ் அதிகமாக வருது, மைண்ட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால பெண் குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த கலையை கற்றுக் கொடுக்கணும் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். மற்றற்ற மகிழ்ச்சிங்க. உண்மையாலுமே செங்கப்பள்ளியிலிருந்து இவ்வளவு பெண்கள் வந்து நம்மளோட கொங்கு தமிழ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் பழனி கோயிலுக்கு பாத யாத்திரை போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அழகு முருகன் கலைக்குழுல இருந்து நிறைய பேர் கோயிலுக்கு போயிருக்காங்க. வர்றது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு கடைசி கட்ட வரைக்குமே தகவல் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நேரில் போய் ஒரு கோரிக்கை வச்சோம். நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோங்க. கொங்கு தமிழ்ங்கிறது வந்து எப்பவுமே இந்த ஆடல் பாடல் அந்த ரெட்டா டான்ஸ் அது மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் எப்பவுமே அதில் போகிறதில்ல. ஆரம்ப காலகட்டத்தில் போனோம், அந்த தவறை உணர்ந்துட்டு கொங்கு தமிழ்னா என்ன அப்படிங்கிறத நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை பண்ணோம். அதுக்கு அடுத்துதான் உறுதியாக அது என்ன செலவானாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, கிராமிய கலைகளை மட்டுமே ஊக்குவிக்கிற விதமாக வருடம் ஒரு கலையை தேர்ந்தெடுத்து அந்த கலையில டாப் லெவல் இருக்கிறவங்கள நாங்க கூப்பிடணுங்கிற எண்ணம் இல்லைங்க. எங்களோட எண்ணமே வந்து கொங்கு தமிழ் கூப்பிட்டா அவங்க டாப், அந்த எண்ணத்துல தான் நாங்க பண்ணுவோம். கொங்கு தமிழ்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க, நீங்க அதுக்கப்புறம் பாருங்க எங்களோட ப்ரமோஷன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களோட ஒர்க் அது மாதிரி தான் இருக்கும். நிகழ்ச்சி முடிஞ்சது விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு எப்பவுமே இருக்காதுங்க. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு அதை பலனா நாங்க வீடியோ வந்து அந்த அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி உங்களுடைய எல்லாத்தோட இதையுமே கொஞ்சம் வெளிக்காட்டுற மாதிரி பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் பார்க்குற மாதிரி வேலையை தான் எங்க பசங்க பண்ணுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு டெய்லியுமே அனுப்பிட்டே இருப்போம். அதை பாருங்க. நிச்சயமா சொல்றோம், செல்லப்பம்பாளையங்கிற ஒரு ஊரா நீங்க பார்க்க மாட்டீங்க. செல்லப்பம்பாளையத்துல அனைத்து நபர்களுமே உங்களுக்கு ஒரு உறவுகளாக தான் இருப்பாங்க. அந்த உறுதியை நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சின்ட்டு இல்ல, சென்ற வருடம் வள்ளி கும்மிங்கிறது நாங்க போய் பேசும்போது அந்த ஆசிரியர்கிட்ட நாங்க பேசும்போது அவர் முதல்ல சொன்னது 25 பேர் பண்ணலாங்க. ஏன்னா நீங்க வந்து எது அரங்கேற்றம் கிடையாது, சிறப்பு நிகழ்ச்சியா பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு. திருப்பி நாங்க இதே மாதிரிதான் நேர்ல போய் பேசணும், இது மாதிரிதான் பண்ண போறோம் இப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களோட அடுத்தடுத்து நாங்க ப்ரமோட் பண்றதுக்காக ஒவ்வொன்றா பண்ணுவோம். ஆடியோ லஞ்ச் வீடியோ லஞ்ச் அப்படி பண்ணும்போது அதெல்லாம் பார்த்து அவர் மெய் சிரித்து போய் 200 பேர் டார்கெட் வச்சாரு. வெறும் 25 பேர் வச்சவரு 200 பேர் கொண்டாந்து இங்க இறக்குனாரு. இறக்குனதுலயே அவர் பண்ண நிகழ்ச்சியிலேயே 101 அரங்கேற்றத்தை பண்ணியிருந்தாரு இல்லையா, 103 அரங்கேற்றத்தை பண்ணியிருந்தாரு. அரங்கேற்றமா சிறப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது அவருடைய வரலாற்றிலேயே பார்க்கலிட்டார். சிறப்பு நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு மன்றம் நடத்துறது, ஒரு ஊர் நடத்துறது நான் பார்க்கல அப்படின்னு தான் சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க, அவர் எந்த அரங்கேற்றம் பண்ணாலும் சரி, எந்த சிறப்பு நிகழ்ச்சி பண்ணாலும் சரி, கொங்கு தமிழுக்கு தான் முதல் உழைப்பு வருங்க. இது வரைக்கும் நேரடியா வந்து சொல்லிட்டு போறாரு. இப்பவுமே அவங்களுக்கு கம்பத்தாட்டம் இருக்குங்க. இருந்தாலுமே வந்து இது எல்லாம் வந்து கிராமிய கலைகள்ங்க. இது எடுத்து பண்றதே வந்து பெருசுங்க. கம்பத்தாட்டம் அப்படிங்கிறது நீங்க சும்மா சாதாரணமா சொல்ற நிகழ்வு கிடையாதுங்க. வாய் அளவுல பேசலாம், நாங்களே ஆடினா கூட ஆட முடியாதுங்க. இதுதான் உண்மைங்க. அது முறையா கத்துக்கணும். நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கணுங்கிற எண்ணத்துல தான் உங்களை செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி நாங்க அவர்கிட்ட சொன்னதே வந்து 2 டீம் 3 டீமா இருந்தாலும் பரவாயில்ல, அவரு முருகேஷ் அவர்கிட்டையும் குரு அவர்கிட்டையும் நாங்க நேர்ல போய் பேசும்போது இதான் சொன்னோம், ஒரு 4 டீமா சேர்ந்தாலும் பரவாயில்ல, இதை பண்றதை வந்து பிரம்மாண்டமா பண்ணணும். பிரம்மாண்டமா பண்ணினா தான் எல்லாத்துக்குமே ஒரு பேர் கிடைக்குங்க. எல்லாருமே எல்லா பகுதியிலும் ரீச் ஆகுங்க. நம்ம இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இவ்வளவு பெரிய ஏரியா போட்டு 20 பேர் 30 பேர் ஆடிச்சுன்னா அது அப்போதைக்கு கண்டு கழிக்கலாமே தவிர பல வருடங்களுக்கு இது பேச்சா இருக்காதுங்க. இந்த பேச்சு வந்து ஆழமா இருக்கணும். நம்ம எது பண்ணாலும் ஒரு ஆழமா இருக்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு கலைங்க. சென்றாண்டு வந்து வள்ளிக்கும்மியை செலக்ட் பண்ணி நாங்க பண்ணின உடனே சிறப்பு நிகழ்ச்சியில் இந்த அளவுக்கு பண்ணது இல்லைங்கிறதா ஒரு ரெக்கார்டுங்க. இது வரைக்குமே யாரும் பண்ணல. அரங்கேற்றத்தை கூட இந்த அளவுக்கு யாரும் பண்ணல அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு தான் நாங்க பண்ணோம். அதே எஃபெக்ட் தான் இதுக்கும் போட்டிருக்கோம். முழுசா எங்க பசங்க அத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 80 பசங்க இருக்காங்க. இது 80 பசங்கள 80 குடும்பங்க. எங்களுடைய மாமா அத்தை அது மாதிரிதாங்க, அண்ணன் தம்பி எல்லாருமே. இந்த ஊர் வந்து செல்லம்பளை பகுதியிலும் சுத்து வட்டார பகுதியில மன்றங்கள் நிறைய இருக்குங்க. நாங்க எல்லாருமே ஒருங்கிணைஞ்சுதான் பணியாற்றோம். நீங்க பார்த்திருப்பீங்க, கொங்கு தமிழ் பசங்க இந்த வேலையை மட்டும்தான் பார்த்திருப்பாங்க. இளம் புயல், கொங்கு இளைஞர் பேரவை, முருகனபுதூர் நண்பர்கள் குழு அப்படின்னு சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பஞ்சாயத்துமே நாங்க ஒரு லிங்கா தான் வச்சிருப்போம். நல்லது கெட்டதுன்னு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவோம். அது மாதிரிதான் அந்த பரிமாறதாகட்டும் இதுக்காக நாங்க போயிருக்கவே மாட்டோம்.
அவங்களே முழுமையா பண்ணிக்குவாங்க. அது மாதிரிதான் அவங்க ஊர்ல ஏதோன்னா நாங்க போய் பண்ணிக்குவோங்க. எங்களுக்கு ஒரே குறை என்னன்னா நோம்பிங்கிறதே இல்ல. அதுக்காக தான் நாங்க உருவாக்குன கொங்கு தமிழ்ங்கிறது. கொங்கு தமிழ் விசேஷம் தான் நோம்பி. தை ஒண்ணுதான் எங்களுக்கு நோம்பி, தை ஒண்ணுதான் சாட்டு. அந்த சாட்டு 10 நாள் சாட்டு தான். நாங்களும் 3 மாசம் சாட்டெல்லாம் இல்லைங்க, 10 நாள் சாட்டு தான். 10 லட்சம் ரூபாய் செலவா இருந்தால் 10 நாள் தான். இப்படித்தான் நாங்க. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு வேலைகளுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா பிசினஸ் பீப்புள் தான் அதிகங்க. எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு 10 நாள் ஒட்டு மொத்தமா எல்லா வேலையும் விட்டுருவோம். அதே மாதிரி எங்க வீட்டுகள்லயும் முழுமையா சப்போர்ட் பண்ணுவாங்க. துணைவியார்ல இருந்து அப்பா அம்மால இருந்து எல்லாருமே முழு சப்போர்ட் இருக்குங்க. மன்றத்துக்கு போனா இந்த பசங்க வந்து ஒழுக்கமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு வரக்கே ரொம்ப சிரமமாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் வந்து மன்றத்துக்கு போறதுனாலே போங்கன்றவாங்க. போகலின்னா ஏன் போகலின்னு தான் பேச்சு வருங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். நாங்க பண்ணதை விட நீங்க பண்ணது, ஒரு மகளிர்ல இவ்வளவு பேர் இந்த டைம்ல கூட்டிட்டு வந்துட்டு பண்ணது உண்மையாலுமே மனசார பாராட்டுறோம். செங்கப்பள்ளி கொங்கு நாடு கலைக்குழுவிற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எல்லா குழுக்களுமே மிகச்சிறப்பா பண்ணீங்க. ஒருத்தங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே, அனைத்து குழுக்களுக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இதுல முக்கியமா இருக்கிற நபர்களுக்கு சிறப்பு செஞ்சிடறோம் முதல்ல. அடுத்தது வந்து அனைவருக்குமே எங்களுடைய கொங்கு தமிழ் உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பரிசு கொடுக்குறோம். அது எல்லாரும் மனமுகந்து ஏத்துக்குங்க. முதல்ல வந்து அழகு முருகன் கலைக்குழு சதீஷ் அவர்களை முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில உரைகள் நீங்க மாமன் சொன்ன மாதிரி தானுங்க. நான் ஆல்ரெடி இடையிலேயே சொன்னேன். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சோமனூர் காளி விளையும். அங்கே வந்து கம்பம் போடுறதோ மாரியாத்த நோம்பியெல்லாம் கிடையாதுங்க. ஓசதியும் பார்த்தீங்கன்னா கவிதாயன் கோயில் இருக்குதுங்க, கவிகாளியம்மன் கோயில் நோம்பி இருக்குதுங்க. அந்த மாதிரி வந்து கம்பம் போடுற நோம்பியெல்லாம் எங்கேயும் கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு நாள் கம்பங்க, ஒரு நாள் காலையில் ஓட்டு பொழுதோடு ஒடுங்கிடுவாங்க. எங்களுக்கு கம்பத்தாட்டுனா என்னென்னு கூட தெரியாதுங்க. முதல்ல நாங்கள் இவங்களை வந்து யூடியூப்பில் பார்த்துட்டானுங்க. எங்கள் ஊர் நோம்பி வந்து இது கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. விநாயகர் கும்பாபிஷேகம், கைகாலியத்த கும்பாபிஷேகத்துக்கு ரெண்டுக்கும் வந்து மாப்பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுங்க, இந்த மாதிரி வாங்க பண்ணி கொடுங்கன்னு. அவங்க வந்து சிறப்பாக பண்ணாங்க. பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து அழகுமுருகன் காவடி குழுன்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்களாம், நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி நாங்களாம் பசங்களாம் சின்னதுலேருந்து எல்லாம் சேர்ந்து நாங்களாம் மத்தாளம் அடித்து நாங்கள் எல்லாமே நாங்களே பழகிட்டோங்க. ஏட்டு வச்சுட்டு எல்லாமே பழகி ஆரம்பிச்சு மலைக்கோயிலேருந்து ஆடிட்டு இருப்போங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஆசை, சரி நம்மளும் இதை கற்றுக்கலாமே, நம்ம ஊரில் இந்த கலை இல்லையே அப்படின்னு கூப்பிட்டு பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ பேர் சேர்த்தீங்கன்னாலும் சரி நீங்கள் சேர்த்துங்க, நாங்கள் சிவன் பக்கம் வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னாங்க. அதே மாதிரி ஒரு 3 மாத காலம்ங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்பியூர்லேருந்து 40 கிலோமீட்டருங்க எங்கள் ஊர். 40 கிலோமீட்டர் தாண்டி வந்துங்க 4 பேர் வருவாங்க. சந்தோஷமாக வந்து நாங்கள் 10 பேர், அந்த 10 பேர் தான் வர முடியும் அப்படின்னாலும் 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 50 பேர் இருந்தோம்னாலும் 50 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் சங்கடமே விடாமல் சொல்லிக் கொடுத்துங்க. நாங்கள் எல்லாம் கற்றுட்டு இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கோமுங்க. இவங்க கூடவே தான் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறவங்க. நம்பியூர் கலைக்குழு கற்றுத்தந்த வழியில் அழகுமுருகன் கலைக்குழு அப்படியே போயிட்டு இருக்கு. நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறவங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, எங்கள் இதில் வந்தீங்கன்னா இன்னும் 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பழனி பாத யாத்திரை போன காலத்தினாலேங்க இன்னைக்கு தான் நாங்களுமே போயிட்டு இப்போ மதியத்தோட வந்துட்டு அப்படியே ஒடியன்ட்டோங்க. சரி மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, போயே ஆகும்னு சொல்லி போட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டேங்க. இன்னும் 10 பேருக்கு மேலே பசங்க பிள்ளை எல்லாமே இருக்காங்க. வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அடுத்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க. கண்டிப்பாக வந்து நல்லா அழகுமுருகன் கலைக்குழுங்கிறது நாங்கள் மட்டும் இல்லைங்க, எங்கள் கூட சேர்ந்து ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அழகுமுருகன் கலைக்குழு காளிபாளையம் சதீஷ்குமார் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. பரிசுகளை வழங்க யோகமூர்த்தி மாமா அவர்களையும் மூர்த்தி மாமா அவர்களையும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஊர் பெரியோர்களான யோகமூர்த்தி மாமா மற்றும் மூர்த்தி மாமா அவர்களையும் மற்றும் திருவேங்கடமூர்த்தி மாமா அவர்களையும் மயில்சாமி அண்ணன் அவர்களையும் முன்பு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செந்தில் அண்ணன் எங்கிருந்தாலும் பரிசு கொடுக்கும் இடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மதிப்பிற்குரிய செந்திலண்ணன் அவர்கள், அண்ணா ஒரு நிமிஷம் அப்படியே அண்ணா ஒரு நிமிஷம் அப்படியே எங்க நில்லுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அப்படியே இங்க பாருங்க அண்ணா ஒரு நிமிஷம் அப்படியே இங்க பாருங்க. அடுத்ததாக மாரபாளையம் காராளன் தினேஷ் மாம்ஸ் அவர்களுக்கு சிறப்பு பரிசு வைக்கப்படுகிறது. முன்னாடி வாங்க.